நம்ம ரீசெண்டா வாங்கின செகண்ட் ஹேண்ட் பைக் பேக் வீல்ல காத்து போயிட்டே இருந்துச்சு. ஈஸி பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு. அங்க போய் கேட்டேன், தம்பி பஞ்சரா இருக்கும் தம்பி அப்படின்னாரு. டியூபா டியூப்லெஸ்ஸான்னு கேட்டாரு. அண்ணே டியூப் அப்படின்னு. நியர்லி பாத்தீங்கன்னா இது 10 வருஷத்து வண்டி. அது மட்டும் இல்லாம டியூப்லெஸ் பாத்தீங்கன்னா வெளியவே ரப்பர் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அது அந்த இடத்துல இல்ல. இதே டியூப்னா மவுத் வெளியே இருக்கும், நட் மாதிரி போட்டு லாக் பண்ணிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கடையிலயும் பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் பஞ்சர் ஒட்டி கொடுத்துட்டாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா வண்டியில காத்து இறங்கிட்டே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கின செகண்ட் ஹேண்ட் ஷோரூமுக்கே திரும்ப எடுத்துட்டு போயிட்டேன். அங்க போய் கேட்டா, தம்பி இது டியூப் டயர் தம்பி, யாரை கேட்டு தம்பி நீ டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போட்ட, அவ்வளவுதான் டியூப் மறுக்கையா அப்படின்னாரு. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி என் பிஜி பக்கத்துல இருக்க கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க வந்துட்டு அந்த அண்ணன் கேட்டேன், அண்ணா என்ன நான் டியூப் டயருக்கு போயிட்டு டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படின்ட்டு அண்ணன் வந்து வெளியே டயரை பார்த்தாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா தமிழ் தான். தம்பி 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்றேன் நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? கண்ணு முன்னாடியே ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இது டியூப்லெஸ்ங்க. சரி ஓகேண்ணே, காத்து இறங்குது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். ரிம்ல பெயிண்ட் பண்ணும் அப்படின்னு. ரிம்ல பெயிண்ட் பண்ணியும் திரும்ப காத்து இறங்குதுங்க.